நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ. ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க? சுகமாக இருந்தபடியே தானே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல். என்ன இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேர்? டர்மிளா. அழகான ஒரு பேர் உண்டு, டர்மிளா. ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. சின்ன பிள்ளைக்கு வச்ச பேர் மாதிரி இருக்குது, டர்மிளான்னு சொல்லி. இந்த பேரை யார் வச்சவங்க உங்களுக்கு? அப்பா. அம்மா இல்லை? அம்மா இல்லை, அம்மாவும் சேர்ந்து தான் வச்சது. அம்மா சிரிக்கிறா. ஏன்னா அப்பாவை சொன்னோன்னா அம்மா சிரிக்கிறா. சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்போவுமே அப்பாவிலான் பிரியம், அப்படி தானே? ஏன்னா டர்மிளா ஒரு வித்தியாசமான பேர். இன்றைக்கி எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்பெஷல் 50வது பிறந்தநாள், அப்படி தானே? ஆனால் அப்படி தெரியல, 50வது பிறந்தநாள்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் இளமையாக இருக்கிறீங்க, ஹெப்பியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஒரு 30 வயசு பிள்ளைக்கு சொல்லலாம் டர்மிளான்னு சொல்லி, அப்படி தானே? சரி, ஓகே. இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க. எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதல் தடவையாக நன்றி சொல்லணும். நீங்கள் எப்படி இளமையாக இருக்கிறது, எப்போவுமே இப்படி இளமையாகவும் உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி முதல் தடவையாக இறைவனிடத்தில் வேண்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸில் இருந்து வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேக் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. சரி, ஓகே. டர்மிளாக்கா என்னென்னு உங்களை வீட்டில் கூப்பிடுவாங்க? பவான். பவான் பவான் பவான்னு கூப்பிடுவாங்க. அதுவும் ஒரு பரவாயில்லை, ஒரு அழகான பேர் தான், பவா. சரி, ஓகே. யார் இந்த மாதிரி உங்களுக்கு தந்திருப்பாங்க? விளங்குது? தம்பி. என்ன பேர் உங்களோட தம்பிக்கு? சுதர்சன். அவர் மட்டும்தான் தம்பியா? ஒரு ஆள் தான். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி என்று. ஏன் உங்களோட மச்சால் செய்திருக்கீங்களா? விளங்கல மச்சால. ஏன் நீங்கள் மச்சால நைஸாக விட்டுட்டீங்க? தம்பியை மட்டும் சொல்லி போட்டு மச்சாலை விட்டுட்டீங்க. மச்சால் மொராச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னும் கிஃப்ட் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவிலிருந்து வரையில், ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், ஸ்ரீலங்காவிலேருந்து வரையில். உங்களோட தம்பியும் இல்லை, ஷுவர். சரி தானே? கர நேரம் உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்பல. இன்னொரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க, அதையும் அப்படியே வையுங்க. இன்னும் 2 பேரை தான் நீங்கள் சொல்லலாம், சரி தானே? 2 பேரை தான் இன்னும் இருக்குது. சரி, தம்பி இல்லாட்டிக்கு வேறியா? சொல்லிட்டேன், 2 பேரும் இல்லையென்று சொல்லிட்டேன். சுவரா 2 பேரும் இல்லையே நான் சொல்கிறேன், சுவரா அவங்க இல்லையென்று. சரி தானே? சரி, ரைட், ஓகே. இப்படி ஒரு சாக்லேட் ஒன்று தந்துருக்குறாங்க. ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்கள். சரி, வேறு யார் தம்பி இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? உண்மையிலேயே தம்பி இல்லை. நீங்கள் யோசிக்காங்க தம்பி என்று சொல்லி, தம்பி இல்லை, உண்மையிலேயே தம்பி இல்லை. சரி, தம்பி இல்லாட்டிக்கு நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட், சரி தானே? உண்மையிலேயே தம்பின்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு தார். விளங்குதா? தம்பின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு தார். தம்பி இல்லாட்டிக்கு நீங்கள் எனக்கு தரணும், ஓகேயா? ஓமா. சரி, எங்கள் அண்ணையை கூப்பிடுங்க, அவர் ரெடியாண்டு. சரி, உண்மையிலேயே கூட தம்பி இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை நீங்கள் யோசிச்சுருக்க தேவையில்லை. உண்மையிலேயே அவர் இல்லை. நான் எல்லோரும் சின்ன பிள்ளைங்கள ஒரு வயசு கேட்டு ஆக்களுக்கு சும்மா ஒரு ஏமாத்துறது வேலை வந்து சரியான படையில எனக்கு, சரி தானே? சரி, ஓகே. இந்த நாளில் வந்து 50வது பிறந்த நாளில் உங்களை ஏமாற்ற விரும்பல. சரி, ஓகே. உங்களோட 50வது பிறந்த நாளில் நான் உங்களை ஏமாற்ற விரும்பல. அதை ஒரு ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க, எங்களுக்கு காட்டுங்க. எடுத்து என்ன சாமான்? துணி. ஓகே, ஒரு அழகான துணி உண்டு உங்களுக்கு தந்துருக்குறாங்க. ரைட், ஓகே. சரி, இப்போ சொல்லுங்கள். தம்பி இல்லை, உண்மையிலேயே தம்பி அவங்களோட அண்ணி, உங்களோட வைஃப், அவங்களோட வைஃப் இல்லை. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு என்ன இருக்கும் இதுக்குள்ள? பாக்ஸ் வருங்க.
அப்படி எடுத்து காட்டுங்க பாப்பா சார். அதுதானே வெளியில் அழகான ஒரு சாரி உண்டு, நல்ல மயில் பச்சை மஜந்தா கலரில் அழகாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு 10 வயசை குறைக்குமென்னு நான் நினைக்கிறேன் இந்த சாரியை கட்டினா. அப்படியா? இப்போவே ஒரு 10 வயசு குறைச்சி தான் நான் சொல்ல, ஒரு 40 வயசுன்னு சொல்லலாம் போல இருக்குது. அப்படியா டர்ம்லாக? என்ன சொல்கிறீங்க? சிரிச்சே மடக்கிடுவீங்க போல நடக்குது, எல்லாமே சமாளிச்சிருவீங்க போல நடக்குது சிரிச்சே. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், உங்களோட தம்பி இல்லை, அவங்களோட வைஃப் இல்லை, வேறு யார் இப்படி செய்யப்படியாக்கல உங்களுக்கு? உண்மையிலேயே அவங்க இல்லை. இந்த அவங்கள விட வேற ஒரு தரம் உங்களில் செய்யக்கூடிய ஒரு மாதிரி இல்லை. அண்ணா இல்லை, உண்மையிலேயே அண்ணா இல்லை. சரிதானே? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். உண்மையிலேயே இது ஸ்ரீலங்காவிலேருந்து வரையில் சரிதானே? இது ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கு, ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. யாரா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாரின்லேருந்து அனுப்பக்கூடியவங்க யாராங்க? ஆனால் நீங்கள் இருக்கிறவங்க சொல்லிச்சுன்னா அவங்க செய்திருக்கலாம் சொல்லி நான் சொல்றேன். என்னன்னு தெரியாது விளங்கல சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க என்னென்னு சொன்னால், எனக்கு இது ஒரு மதியத்துக்கு பிறகு வந்த ஒரு ஓர்டர் தான். சரிதானே? ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியில் மதியத்துக்கு பிறகு வந்த ஓர்டர் தான். ஷுவரா? சரிதானே? நீங்கள் எளியாக உங்களுடைய ஆக்கள் யாரையாவது சொல்கிறது நல்லமன்னு நான் நினைக்கிறேன். விளங்குதானே? என்னடா சொல்லியிருந்தாங்களே, எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. விளங்குது? அதை நான் இதில் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பக்கண்டு. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி, அவள் யாரை சொல்கிறான்னு பார்ப்போம்னான்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? சரி, இப்போ சொல்லுங்கள், யாராக இருக்கும்? அல்ல ஒரு 3 நாடு சொன்னால் சொல்லுவீங்களா? இல்லை, நான் ஒரு 3 நாடு சொன்னால் சொல்லுவீங்களா யாருன்னு சொல்லி? ஒன்று பிரான்ஸ், அடுத்த சுவிஸ், அடுத்த டென்மார்க். ரைட், 3 நாட்டில் இருக்கிற ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. ஜாரா? கடவுளே கடவுள், உண்மையாக தான் எனக்கு சொல்கிறேன். நான் 3 நாட்டில் இருக்கிற ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. 3 நாட்டில் இருக்கிற ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. சரி சரி, உங்களுக்கு ஒரு நல்ல குழு கொண்டு தந்திருக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? உண்மையிலே அதுதான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தந்திருக்கிறேன். சரி, இன்னைக்கு மதியத்துக்கு பிறகுதான் எனக்கு இந்த ஓர்டரே வந்தது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்போம்னு சொல்லி எனக்கு ஓர்டர் தந்திருந்தாங்க. அதனால ஏன் நான் லேட்டாக வந்தேனான்னு சொல்லி சொன்னால், எனக்கு அந்த பிந்தி வந்தபடியினால் உடனடியாக இந்த 4 மணிக்கு வரையிலாமல் போயிட்டுது எனக்கு. அதனால தான் இந்த எல்லாம் ரெடி பண்ண தானே வேணும், அதனால பிந்தி வந்தேன். ஓகே, இப்போ சொல்லுங்க ஜாராக என்ன சொன்னாங்களா? உங்களோட ஒரு உறவுன்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு. சரிதானே? அது உறவுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் போயா கேர்ளான்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். அக்கா நீங்க நினைக்கிறீங்க, அக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க. ரைட், அக்கா இந்த நாட்டில் இருக்கிறா? சுவிஸ்ல. அப்படி சுவிஸ்ல. சரி, ஓகே. அக்காக்கு என்ன பேர்? சுவர்ணலதா. ரைட், ஓகே. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு செய்திருக்கிற ஒன்றை விட்டாக்கா? அப்படி தானே? பெரிய மகள். சரி, அப்படி தானே எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட இன்னொரு அக்காண்ட பிள்ளைகள் செய்திருக்க மாட்டாங்களா? ரைட், இன்னொரு அக்காண்ட பிள்ளைகள் உங்களுக்கு செய்திருக்க மாட்டாங்களா? தெரியாது. இல்லை, அவங்களோட பிள்ளைகள் செய்திருக்க மாட்டாங்களா? தம்பிலான் டவுட். என்ன தம்பிலான் டவுட்? தம்பிலான் அளவு கடந்த பாசம். அப்படியா? சரி, உண்மையிலேயே ரைட். இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்துன்னு சொல்லி லாஸ்ட்டாக அவருக்கா பார்க்கலாம். அதனால் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. சரி, லாஸ்ட்டாக சொல்லுவோம். உங்களோட அவர்கிட்ட கேட்போமா யாருன்னு சொல்லி? அவர்கிட்ட ஏன் உங்களோட அம்மா செய்திருக்கலாதா? அம்மா செய்திருக்கலாத? நான் பேசாமல் இருந்தேன் நான் இவ்வளோ நேரம். நீ கட்டாயம் நீங்கள் அம்மாவை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனா. பாவம் அம்மா. ஏன் நீ உங்களோட அம்மா செய்திருக்கலாம்? அம்மாவுக்கே தெரியா, சும்மா சொல்கிறா போய். சரி, ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை செய்தவங்க ஃபாரினில் இருக்கிற, சரிதானே? ஃபாரினில் இருக்கிற ஒரு உறவு, உங்களோட உறவு தான். சரிதானே? சரி, யாருன்னு நான் சொல்கிறேன். இந்த கிஃப்ட்டை பாருங்கள். என்ன யார்கிட்ட கேட்குறீங்க? அதான் இல்லையா? லோகியன்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்குறீங்க. சரி, ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க. சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, தம்பின்னு சொன்னீங்க, அண்ணின்னு சொன்னீங்க, வெளிநாட்டில் இருக்கிற அக்கான்னு சொல்லி சொன்னீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஏன் உங்களோட கணவனை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க.
சரிதானே உங்களை ஏன் நான் அதை ஓப்பன் பண்ணக்கு முற்பாடாகத்தான் இந்த விஷயத்தை சொல்லணும் வேண்டியிருந்தேன். ஏன் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் வந்து வேண்டி தந்து எல்லா ஆலோசனைகளையும் தந்த உங்களோட மிஸ்டரை ஏன் நீங்கள் சொல்லிடுங்க அவருக்கா கூப்பிடுவோம் அவருக்கா முன்னுக்கு வர சொல்லி. ஏன் நீங்கள் அவர் சொல்லாததுக்கு காரணம் என்ன கோபம் எதுவுமா? வாங்க வாங்க முன்னுக்கு வாங்க. என்னண்டு சமாளிக்கிறாவா? இப்படித்தான் சமாளிக்கிறோ போலடாக்கா. சரி ஓகே ரைட். ஏன் நீங்கள் அவரை சொல்லிடுங்க அதை எனக்கு இருக்கா சொல்லிட்டு அவரை கேளுங்க. நீங்கள் செய்த நீங்களா நான் சொல்ல போகிறேன். சரி சொல்லுங்க பாப்போம் யாராக இருக்கு. ரைட் இப்போ சொல்லுங்க. ரைட் உங்களோட அக்கா, உங்களோட தம்பி, உங்களோட மிஸ்டர், இந்த 3 பேரில் ஒருத்தாங்கல்ல யாரா? உங்களோட மிஸ்டர், உங்களோட அக்கா, தம்பி தான். அப்போ அவரில் பாசம் இல்லை, அவருக்கும் உங்கள பாசம் இல்லை. என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? தம்பி தானா? தம்பி தான். நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட மிஸ்டர் தான் தந்தது. ஓபன் பண்ணி பாருங்க. என்ன இல்லைன்னு சொல்றீங்க? ஓபன் பண்ணி பாருங்க. 2 பேரும் தலையாட்டுனா சரி போல அடக்கணும். 2 பேரும் தலையா எங்களை காட்டுங்க முதல். சரி ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்ததுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட மருமகன் விதுசனும் மருமகள் பிஜானுகாவும் தந்திருக்கிறாங்க. ஓகே தானே? உங்களோட தம்பி இல்லைன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் உங்களோட மருமக்களை மட்டும் மறந்துட்டீங்க. மச்சால சொன்னீங்க, அண்ணியை சொன்னீங்க, ஆனால் உங்களோட மருமகனையும் மருமகளையும் மறந்துட்டீங்க. நான் புதுச்சட்டியெல்லாம் போட்டுன்னு வந்து இருக்கிறாங்க பாருங்க. வெளிக்கிட்டு கொண்டு பார்த்துட்டு அத்தை எங்களோட பேரை சொல்லுவான்னு சொல்லி பிள்ளைக்கு சரியான ஒரு ஏமாற்றம். அப்படியா? சும்மா நீங்க மருமகளை சமாளிக்கிறாங்க சொல்றீங்க போலடாங்க. சரியா? ஓகே. உங்களோட மருமகள் 2 பேரும் வந்து இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. ரைட் அக்கா. சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க உங்களோட மருமகனும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? நன்றி மட்டும் தான். நன்றி மட்டும் போதுமா தம்பி? போதுமாடா நன்றி? சரி ஓகே. உங்களுக்கு ஒரு சின்ன கவிதையை மட்டும் தந்திருக்கிறாங்க, அதையும் பார்ப்போம். ஓகே. அப்பாவின் உடன் பிறந்தவள், மருமகனுக்கும் மருமகளுக்கும் மருதாய் ஆனவள், மனதால் செய் போன்றவள், வரமாக எமக்கு கிடைத்தவள், துன்பங்கள் எல்லாம் துடைத்தவள், மைனாக்கள் காக்கும் காக்கை குஞ்சாக, எம்மை நினைக்கும் நெஞ்சாக நீ இருந்தால் இங்கு எப்போதும் பாசத்துக்கு பஞ்சமில்லை. மாமனை தோழனென்று சொல்ல சொல்ல பலருண்டு, அத்தையும் தோழிதான், அவள் அன்பிற்கில்லை வேலிதான் என்று சொல்லி அழகான ஒரு குட்டி கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களோட நன்றி போதுமா? நன்றி போதுமா? இன்னொரு கவிதையோட தந்திருக்கிறாங்க, அதையும் பார்ப்போம். எங்கள் அன்பான அத்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தந்தையுடன் பிறந்தவளை தாய்தான் என்பேன். என் தந்தையின் அக்கா என்றாலும் எமக்கு முதல் தாய் அவளே. எம்மிடம் அத்தை என்ற அதிகாரம் காட்டியதை விட அம்மாவாக இருந்து தோள் கொடுத்தவள் இவளே. கோபத்தை வெளிப்படையாக எம்மிடம் காட்டி பாசத்தை மனதில் வைத்தவள் இவளே. 1000 சண்டைகள் வந்தாலும் யாரிடமும் எம்மை விட்டு கொடுக்காதவர் இவரே. அம்மாவாக, அத்தையாக, தோழியாக எங்கள் முழு நம்பிக்கையின் உருவம் இவளே. அவளுக்கு இணையான உறவு உண்டோ இவ்வுலகில்? அவள்தான் எங்கள் அத்தை என்று சொல்லி ஒரு அழகான இன்னொரு கவிதையை தந்திருக்கிறாங்க. ஓகே. மீண்டும் உங்களோட தம்பின்ற பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறீங்க? எப்போவுமே நீங்கள் இப்படி சிரிச்சுட்டு இருக்கணும், உடலோட ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் முழுது காலம் வாழணும் என்று சொல்லி புதுக்குடியிருப்பின் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடத்தில் வேண்டி எப்போவுமே இப்படி இருக்கணும். அப்படி தானே? தேங்க்யூ ஸோ மச். குட் லக். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்த இந்த 2 பிள்ளைகளும் எப்பயுமே நல்லா படித்து ஒரு நல்ல உயர்ந்தத்தில் வரணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.
அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஓர் உயிர்தான். நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். அத்தியத்திக்க அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தார் சுகமல்லோ. தப்பி தப்பிக்க தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள்